அன்பானவர்களே, இது நான் இரண்டாவது முறையாக சென்ற அனுபவம். இரண்டாவது முறை நாங்கள் எப்போ போனோம்னா 1986ஆம் ஆண்டு மே மாதம் என் குழந்தைகள் 3 பேரையும் அழைத்து கொண்டு எனது 3வது சகோதரி கமலம் என்பவர்களை அழைத்து கொண்டு பகவானை தரிசிக்க போயிருந்தோம். நாங்கள் போகும்போது மணி 7:30 மணி இருக்கும், காலையில் 7:30 மணி இருக்கும். நாங்கள் எல்லாம் போயிருந்தோம், கையில் பையெல்லாம் வச்சுக்கிட்டு போயிருந்தோம். நேராக நாங்கள் எப்பயுமே நேராக சாமி வீட்டுக்கு தான் போவோம், சாமி சன்னதிக்கு தான் போவோம். அங்கிருந்து தான் லாட்ஜுக்கு போகிறதெல்லாம் போவோம். அதே மாதிரி அங்கே போய் நாங்கள் இருக்கும்போது பகவான் எங்களை உள்ளே அழைத்து உட்கார சொல்லிட்டாங்க. அப்போ கூட இருந்தது ஜெயராமன் ஒருத்தர் உடன் இருந்தார். நாங்கள் இருந்த உடனே அப்போ என்கிட்ட கேட்டார், ப்ரொஃபஸர் எங்கே தங்கி இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். நாங்கள் இன்னும் ஒரு ரூம் போடல சாமி அப்படின்னு சொன்ன உடனே, ப்ரொஃபஸர் நீங்கள் போய் சிவாஜி நாடா லாட்ஜில் ரூம் போட்டுட்டு வாங்க, இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நான் கிளம்பி போயிட்டேன். பகவான் கூட என்னோட மனைவி லலிதா, பிள்ளைகள் 3 பேர், சிவகார்த்திகேயன், அனுஷா, பானு, என்னோட சகோதரி கமலம், இவங்க மட்டும் இருந்தாங்க. அப்போது எனக்கு லாட்ஜுக்கு வந்த பிறகு என் மனைவி சொன்னாங்க, சிவகார்த்திகேயனை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு பகவான் கையை பிடிச்சி அவன் தடவை கொடுத்துட்டே இருந்தார். அவன் கையை உருகிக்கிட்டே இருந்தான். இவருக்கு பிடிச்சி இழுத்து வச்சு தடவை கொடுத்துக்கிட்டே இருந்தாருன்னு சொல்லி நாங்கள் லாட்ஜுக்கு வந்த பிறகு என்னோட மனைவி சொன்னாங்க. நான் லாட்ஜில் போய் ரூம் போட்டுட்டு திரும்பி வந்தவுடனே என்னை உள்ளே உட்கார சொன்னார். உட்கார சொல்லிட்டு பகவான் கேட்டாங்க, ஜெயராம் இவங்க எல்லாரும் பசியாக இருப்பாங்க, இவங்களுக்கு என்ன நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. அவர் மோர் இருக்கு சாமி அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ நம்ம எல்லாத்துக்கும் மோர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரிதர மோர் ஊற்றிக்கிட்டு எங்களுக்கு எல்லாத்துக்கும் மோர் கொடுத்தாங்க. நாங்கள் எல்லாம் மோர் குடித்தோம். மோர் குடித்ததுக்கு பிறகு பகவான் எங்களை ஆசீர்வதித்து, நீங்கள் லாட்ஜுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு 9 மணிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. நாங்கள் 9 மணிக்கு திரும்பி வந்தோம். திரும்பி எப்பயும் போல நாங்கள் பகவானின் பாதத்தில் விழுந்து வணங்கி எல்லாரும் உட்கார்ந்தோம். எங்களை முன்னால் உட்கார சொன்னார், வரிசையாக உட்கார சொன்னார். வரிசையாக நாங்கள் உட்காந்துட்டோம். அப்போது எல்லாரும் ஒவ்வொருத்தராக ஆசீர்வாதம் வாங்கினாங்க, பாட சொல்லியிருந்தாங்க. நாமும் சொல்லலை, நான் அமைதியாக தான் நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒரு ஃபாரினர் வந்திருந்தார். அவரு கூட பகவான் பேசிக்கிட்டு இருந்தார். அது எல்லாம் பேசி முடிச்சதுக்கு பிறகு எங்களை 12 மணி இருக்கும். காலையில் தரிசனத்தில் எங்கள்கிட்ட எதுவும் அதிகமாக பேசிக்கல. 12 மணி இருக்கும். 12 மணிக்கு எங்களை போயிட்டு சாயந்தரமா 4 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் காலையில் ஒரு விஷயம் நடந்தது. என்ன விஷயம் நடந்ததுன்னா, எங்கள் சிஸ்டர் அப்போ அவங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் குழந்தைகள் இல்லை. அதனால குழந்தை பாக்கியம் இல்லாதனால பகவான்கிட்ட குழந்தை பாக்கியம் வேணும் சாமி அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர் கேட்டாங்க, எத்தனை வருஷம் ஆச்சுமா அப்படின்னு கேட்டாங்க. இவங்க சொன்னாங்க 8 வருஷம் ஆச்சு சாமி அப்படின்னு சொன்னாங்க. சில பேருக்கு 8 வருஷத்துல குழந்தை பிறக்குது, சில பேருக்கு 10 வருஷத்துல குழந்தை பிறக்குது. குழந்தை ஜமுனாவுக்கு உண்டுமா அப்படின்னு சொன்னார். ஜமுனாங்கிறது எங்கள் அக்காவோட பொண்ணு. ஜமுனாவுக்கு குழந்தை உண்டுமா அப்படின்னு சொன்னார். அதே போல் அந்த ஜமுனாவுக்கு 8 வருஷம் கழிச்சு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ரகுபதின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. அப்புறம் அவங்க இன்னொன்று கேட்டாங்க, அதாவது அவங்க பையன் வீட்டை விட்டு ஓடி போயிட்டான், அதை பற்றி கேட்டாங்க. அவனும் திரும்பி வருவான்னு சொன்னாங்க. அதே போல் அவங்களும் வந்துட்டாங்க. இது காலையில் சின்ன சம்பவம். சாயந்தரம் வந்தோம், 4 மணிக்கு வந்தோம். 4 மணிக்கு நாங்கள் எல்லாரும் உட்காந்துருந்தோம். எப்பயும் போல எங்கள்கிட்ட எதுவும் பகவான் பேச மாட்டார், கேட்க மாட்டார், நாம்பளாவும் சொல்ல முடியாது. நாங்கள் சரி ஏதாவது கேட்டால் கேட்போம், சொல்லுவோம் அப்படின்னு நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஒன்றும் அவரும் கேட்கல, நாங்களும் சொல்லலை, அமைதியாக இருந்துக்கிட்டு போயிட்டோம். சாயந்தரம் 6 மணி ஆச்சு. நேரம் நாங்கள் கிளம்புற நேரம் ஆயிடுச்சு. அப்போது பகவான் எங்களை என்ன கேட்டாங்கன்னா, அது கேட்கல. பகவான் என்ன செஞ்சாங்க, உள்ளே போயிட்டாங்க, வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு வரும்போது ஒரு படத்தை கையில் கொண்டு வந்தாங்க. அது சாமி குளத்தங்கரையில் நிற்கிற படம். அதை எடுத்துகிட்டு வந்தாங்க.
என்னையே எந்திரிக்க சொன்னாங்க. நான் எந்திரிச்சேன். எந்திரிச்சோடனே இந்த இதை படங்க பிடி அப்படின்னாங்க. அவர் இந்த பக்கம் 2 கேட்டை பிடிச்சிக்கிட்டாரு, என்னைய அந்த பக்கம் 2 பக்கம் பிடிச்சிக்கிட்டு ஹூ இஸ் நோ டூ யூ நோ ஹூ இஸ் திஸ் அப்படின்னு கேட்டார். உனக்கு தெரியுமா இந்த யார், உனக்கு தெரியுமா? தெரியும் சுவாமிஜி அப்படின்னேன். யார், வாட் இஸ் இஸ் நேம் அப்படின்னாரு. நான் யோகி ஸ்ரீ ராம் சுரத்குமார் அப்படின்னு சொன்னேன். நோ, யோகி ராம் சுரத்குமார், சே அகைன் அப்படின்னு சொன்னார். நான் மறுபடியும் யோகி ஸ்ரீ ராம் சுரத்குமார் அப்படின்னு சொன்னேன். நான் நோ, யோகி ராம் சுரத்குமார், சே அகைன் அப்படின்னு. நான் 3வது முறையாகவும் யோகி ஸ்ரீ ராம் சுரத்குமார் என்று சொன்னேன். அப்போ யோகி ஸ்ரீ ராம் சுரத்குமார் இல்லை, யோகி ராம் சுரத்குமார் அப்படின்னு சொல்லி டோனை ரைஸ் பண்ணி சே அகைன் அப்படின்னாரு. நான் உடனே யோகி ராம் சுரத்குமார் அப்படின்னு சொன்னேன். யோகி சே அகைன், சே அகைன், சே அகைன் சொல்லி பகவான் அவருடைய நாமத்தை திரும்ப 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 சொல்லி எனக்கு அந்த நேரத்தில் நாம தீட்சை கொடுத்தார். நாம மந்திர தீட்சை எனக்கு அன்னைக்கு கொடுத்துட்டாரு. அன்றைய முதல் இன்று வரை நாங்கள் அந்த நாமத்தின் மீது நம்பிக்கை வைத்து நாமத்தை சொல்லி கொண்டிருக்கிறோம். பகவான் ஸ்தூல உடம்புல இல்லாம இருந்தாலும் கூட அந்த நாமத்தின் வழியாக எங்களோடு இருந்து எங்களுக்கு அந்த நாம சொல்லும்போது கூட வந்து எங்களை இருந்து எங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்குறாருங்கிற முழு நம்பிக்கையோட நான் இருக்கேன். அதே நேரத்தில் இந்த இடத்துல ஒரு சின்னதை நான் மறந்துட்டேன், திருப்பி நான் சொல்றத. அதாவது காலையில் நடந்துகிட்டு இருக்கும்போது என் மனைவியும் ஒரு பெண்மணி வந்துட்டு போனாங்க. போன உடனே லலிதா என்ன சொன்னாங்க, சாமி எங்கள் தம்பிக்கு ஜூன் மாதம் கல்யாணம், நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு மே மாதம் பத்திரம் வந்துருச்சு, திரும்பி வந்துருச்சு, நகை மட்டும் வரல சாமி, நான் கல்யாணத்துக்கு போறதுக்கு முன்னாலே எனக்கு நகை வேணும் சாமி, எனக்கு நகை வேணும் சாமி. இந்த பிச்சைக்காரன்ட்ட பணம் இல்லையே, இந்த பிச்சைக்காரன்ட்ட பணம் இல்லையேன்னு சைடுல பைக்கில் கையை விட்டாரு. இந்த பிச்சைக்காரன் இல்லையேம்மா, நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டாங்க. நீங்க தாங்க சாமி, நீங்க நினைச்சீங்கன்னா தந்துடலாம் சாமி அப்படின்னு சொல்லி லலிதா சொன்னாங்க. சரி, நகை இல்லைன்னா உன் தம்பி கல்யாணத்துக்கு போக மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதை எப்படி சாமி, என் தம்பி கல்யாணம் நான் போகல. சரி, உங்களுக்கு நகை கிடைக்கும், அப்பா ஆசீர்வதிப்பார், மை ஃபாதர் பிளஸஸ் யூ ஆல் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல நாங்கள் வந்துட்டோம், திரும்பி வந்துட்டோம். கரெக்டாக ஜூன் மாதம் நான் பிஎஃப் லோன் போட்டிருந்தேன். அந்த பிஎஃப் லோனு சேங்ஷன் ஆகி வந்துருச்சு. நான் வீட்டில் வந்து சொன்னேன், பிஎஃப் லோன் வந்துருச்சு, உன் நகையை கல்யாணத்துக்கு முன்னாலும் நான் திருப்பி தந்துடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அதில் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், 7 பேர் செக்கு சேர்ந்து ஒரே பில்லாக பிஎஃப் பில்லு வந்துச்சு. 7 பேரும் கையெழுத்து போட்டால் தான் இந்த பிஎஃப் பில்லை ட்ரெஷரியில் கொடுத்து பணமாக வாங்க முடியும். அதில் ஒருத்தர் லீவில் போயிட்டார், மெடிக்கல் லீவில் போயிருந்தார், அவர் வரலை. கல்யாணத்துக்கு முன்னாடி எங்களுக்கு நகையும் கிடைக்கல. என் ஒய்ஃபும் நகை இல்லாமல் தான் கல்யாணத்துக்கு போனாங்க, பகவான் சொன்ன மாதிரி. ஆனால் நாங்கள் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த மறுநாள் அவர் வந்து கையெழுத்து போட்டார், எங்களுக்கு நகையும் கிடைச்சிருச்சு. ஆக பகவானுக்கு பின்னாடி என்ன நடக்குங்கிறது கரெக்டாக தெரியுது, அவங்க சொல்ற மாதிரியே தான் நடக்குது. என்ன கேட்டாங்க, நீ நகை இல்லைன்னா கல்யாணத்துக்கு போக மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்பவுமே தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாலும் நகை திரும்பி வராது அப்படிங்கிறது. இந்த மாதிரி பகவான் நம்மளோடு இருந்து நமக்கு சொன்ன ஐடியா இதெல்லாம் அப்படியே நினைச்சோம்னா என்ன சொல்றது எனக்கு தெரியல. அதாவது நம்ம கூடயே இருக்காங்க, நம்ம நினைக்கிறதெல்லாம் அவருக்கு தெரியுது, நாம என்ன நினைக்கிறோமோ அவருக்கு தெரியுது, அதை நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. இது எனக்கு எங்களுக்கு ஏற்பட்ட 2வது அனுபவம். என்னுடைய அடுத்த அனுபவம் இன்னொரு அனுபவம். இந்த அனுபவத்தில் வந்து பகவான் வந்து அப்பா என்று சொல்ல அண்ணாமலையாரும் யோகி ராம் சுரத்குமாரும் ஒருவரே என்பதை நான் உணர்வதற்கான ஒரு அனுபவம். ஒரு சமயம் பகவான் சன்னதி தெருவில் மாலை 4 மணிக்கு பகவான் முன்னால நாங்கள் அமர்ந்திருந்தேன். ஏகப்பட்ட பக்தர்கள், கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தது. பகவான் ஒவ்வொருவரையாக உள்ளே அழைத்து தரிசனம் கொடுத்து பிரசாதம் கொடுத்து அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு அம்மா வந்து வாசல்ல நிற்கிறாங்க.
வாசல்ல சன்னதி தெருவுக்கு போனவங்களுக்கு நன்றாக தெரியும். 3 படி இருக்கும். இந்த சைடில் ஒரு பர்ஃபெக்ட் வால் மாதிரி அந்த படியில் தையில் இருக்கும். அந்த அம்மா சாமி உட்கார்ந்துருக்கிற சைடில் நேராக இருக்கிற அந்த பாலுக்கு பக்கத்தில் ஓரமாக நின்று எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பகவான் சொன்னார், பகவான் அதை பார்த்தாரு. அந்த அம்மா உள்ளே வரல, வரிசையில் வரல. ஆனால் அந்த அம்மா அங்கேயே நின்று எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பகவானோட உதவியாளர் சசிங்கிறவர் கிரில் கேட்டுக்கிட்ட உட்கார்ந்துருக்காரு. அப்போ பகவான் சசியை கூப்பிட்டு, சசி அந்த அம்மாவை நேராக அருணாச்சலேஸ்வரரை போய் பார்க்க சொல்லுவோம், அண்ணாமலையாரை போய் பார்க்க சொல்லுவோம், கோயிலுக்கு போக சொல்லுவோம் அப்படின்னு சொன்னார். சசியும் போய் அந்த அம்மாட்ட கிரில் கேட்டை திறந்து சாமி சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னு தெரியல, ஆனால் அந்த இடத்த விட்டு நகலலை. சசி வந்து உட்கார்ந்துட்டாரு. இதே மாதிரி 2-3 தடவை நடந்தது. 3வது தடவை சசி போய் சொல்ல போகும்போது அந்த அம்மா என்ன சொல்லிட்டாரு, நான் ஏன் பகவானை பார்க்க வந்திருக்கேன், ஏன் சாமியை பார்க்க வந்திருக்கேன், நீ என்ன என்னை அண்ணாமலையாரை பார்ப்போம், அண்ணாமலையாரை பார்க்க போ நான் சொல்லிட்டே இருக்க, நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிடுச்சு அந்த அம்மா சொன்னாங்க. இதை வந்து சசி வந்து சாமிகிட்ட சொன்னாங்க. சாமி என்ன சொன்னாங்க, ஓ அப்படி சொல்லிட்டாங்களா, சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு சாமி இருந்தாங்க. அப்புறம் என்ன செய்வாங்கன்னா, நாங்கள் இங்கே உள்ள உட்காந்து நாமன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். சாமி என்ன செய்வாங்கன்னா மெதுவாக அப்படியே எட்டி அப்படி பார்ப்பாங்க. அந்த அம்மா அங்கேருந்து எட்டி பார்க்கும், சாமி அப்படி சாஞ்சிக்கிடுவாங்க. இப்படியே ஒரு 3-4 தடவை நடந்துச்சு. நானும் இதையும் பார்த்துக்கிட்டு நாமத்தை சொல்லிக்கிட்டே உட்காந்துக்கிட்டே இருக்கேன். அப்போது பகவான் சொன்னாங்க சசிகிட்ட, சசி அந்த அம்மாவை உள்ளே வர சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா உள்ளே வந்தாங்க. உள்ளே வரும்போது ஓன்னு ஒரே அழுகிட்டு வந்து சாமி காலில் விழுந்து, சாமி நான் ஏன் சாமியை பார்க்க வர சொன்னேன், நான் ஏன் சாமி இங்கே இருக்கும்போது நான் எங்கே போய் பார்ப்பேன், ஏன் சாமி நீ இங்கே இருக்க, நீ என்னைய பார்க்கணும், நான் உன்னைய பார்க்கணும் சாமி, நான் எங்கே எதுக்கு வேற எந்த சாமியை போய் பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஒரே அழுக. பகவான் அப்படியே கையை தூக்கி வச்சு அந்த அம்மாவுக்கு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆசீர்வாதம் பண்ணிட்டு, சரிம்மா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. என்ன வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு என்ன வேணும் சாமி, எனக்கு என்ன வேணுங்கிறது உனக்கு தெரியும் இல்லை, அது எப்போ தரணும்னு உனக்கு தெரியும், இப்படியே தான் சொல்றாங்க அவங்க. எனக்கு என்ன வேணுங்கிறது உனக்கு தெரியும்ல சாமி, இனி அது எப்போ கொடுக்கணும்னு உனக்கு தெரியும்ல, எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் உன்னை மட்டும் பார்க்கணும், நீ என்னை பார்க்கணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிச்சு. பகவான் மறுபடியும் அப்படியே அமைதியாகி ஆசீர்வாதம் பண்ணி அந்த அம்மாவுக்கு பிரசாதம் கொடுத்து, நீ எந்த ஊர்லேருந்து வர்றம்மா அப்படின்னு கேட்டாங்க. மதுரையிலேருந்து வர்றேன். உன்னோட கணவன் என்னம்மா செய்கிறாரு, இபியில் வேலை பார்க்குறாரு. சரி இப்போ நம்ம மதுரைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிரசாதத்தை கொடுத்து அந்த அம்மாவை அனுப்பி வச்சிட்டாரு. இந்த அனுபவம் என்னன்னா, அந்த அம்மாவை அண்ணாமலையாரை போய் பார்க்க சொல்றாரு. அந்த அம்மா இந்த ஏன் சாமி இங்கே இருக்குன்னு சொல்லுது. அப்போ அண்ணாமலையார் தானே இங்கே இருக்காரு. அப்போ அந்த அம்மா கிட்ட இருக்கும்போது, நான் உன்னைய பார்க்க வந்தேன், நீ என்னைய பார்க்கணும், ஏன் சாமி இங்கே இருக்கும்போது நான் ஏன் அங்கே போகணும்னு அந்த அம்மா கேட்கும்போது நமக்கு நல்லா தெரியுது, அண்ணாமலையாரும் பகவான் யோகிராம் சிவகுமாரும் ஒருவர் மட்டுமே, அவரே எல்லாம் என்கிறத எனக்கு இந்த நிகழ்ச்சி மூலம் பகவான் உணர்த்தியது பெரும் பாக்கியம். பகவானோடு எனக்கு ஏற்பட்ட மற்றொரு அனுபவம் கிரிவலம் வந்தது. ஒரு சமயம் அருப்புக்கோட்டையில் என்னுடைய நண்பர் திரு சூரியன் அவர்களோட பகவானை தரிசிக்க போயிருந்தோம். நாங்கள் மாலையில் தரிசனம் முடித்து சிவகாசி நாடாளாட்சிக்கு வந்துட்டோம். வந்தால் அங்கே சிவகாசி நாடாளாட்சியில் ஏற்கனவே தரிசனத்திற்காக எங்கள் ராஜேஸ்வரி அக்காவும் வந்திருந்தாங்க. அப்போ என்னுடைய தாய்மாமாவோட பேரன் மகாலிங்கம் அவர்களும் வந்திருந்தாங்க. அவங்க 2 பேரும் அங்கே லாட்ஜில் தங்கியிருந்தாங்க. நாங்களும் போய் லாட்ஜில் தங்கியிருந்தோம். அப்போ சூரியன் சொன்னார், காலையில் நாங்கள் 2 பேரும் கிரிவலம் போவோம்ப்பா அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், இங்கே பாருங்கள், நான் உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டேன், ஆனால் நான் வந்து என்னோட எப்படின்னா, நான் நேராக பஸ் ஸ்டாண்டில் இறங்கினா நேராக சன்னதி தெரு வருவேன். சன்னதி தெருக்கு வந்து பகவான் என்ன சொல்கிறாங்களோ அதுதான். ஊருக்கு போகணுன்னு சொன்னால் திரும்பி ஊருக்கு போயிடுவேன். லாட்ஜில் தங்கிட்டு பிற வரலாம் அப்படின்னு சொன்னால் அப்படி வருவேன். அவங்க சொன்னால் நான் கிரிவலம் வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன். அவர் சொல்லலை, இப்போ நம்ம அவர்கிட்ட கேட்கல, நான் கிரிவலம் வரமாட்டேன், நம்ம போக வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். லாட்ஜில் வச்சு, லாட்ஜில் மாடியில் பால்கனியில் வச்சு பேசுகிறோம்.
அப்போ எங்கள் ராஜேஸ்வரிக்காகவும் இருக்காங்க, மகாலிங்கமும் இருக்கார். அப்போது ராஜேஸ்வரிக்காகவும் மகாலிங்கமும் சொல்கிறாங்க, சூரியன் ஆசைப்படுறாருலப்பா, நீ கிரிவலம் போயிட்டு வான்னு அக்கா சொல்கிறாங்க. மகாலிங்கம் சொல்கிறாரு, நீங்கள் கிரிவலம் போயிட்டு வாங்க மாமா, அவர் எல்லாம் தாத்தா எல்லாத்தையும் ஏற்றுக்கிடுவார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இல்லைப்பா, பகவான்கிட்ட கேட்காம எப்படி போகிறது, அதெல்லாம் முடியாது அப்படின்னு என்னை 2 பேரும் கட்டாயம் பண்ணுறாங்க. இவரு ரொம்ப ஆசைப்பட்ட உடனே சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் 4 மணிக்கு நானும் அவரும் குழியெல்லாம் குளிச்சுட்டு பகவான் சன்னதி திரு வீட்டில் போய் வாசலில் சூடத்தை ஏற்றி வச்சு அங்கேருந்து கிரிவலம் போனோம். போய் மறுபடியும் திரும்பி வரும்போது மணி 8:45 மணி வந்துட்டோம். சாமி 9 மணி தரிசனத்துக்கு வருவாங்க. இவர் நான் லாட்ஜுக்கு போயிட்டு வந்துடுறேன்ப்பான்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தார். 9 அவர் வரும்போது 9 பகவான் வந்துட்டாங்க. தேவியம்மா வந்திருந்தாங்க. தேவியம்மா எல்லாம் உள்ளே போயிட்டாங்க. அப்புறம் வரிசையாக உள்ளே வந்தாங்க. சில பேரை உள்ளே உட்கார வச்சிட்டாரு. அந்த இடம் ரொம்ப சின்ன இடம். சன்னதி தெரியல, மேக்சிமம் உட்காரன்னா ஒரு 20 பேர் வேணா உட்காரலாம், அதுக்கு மேலே உட்கார முடியாது. அந்த டானா படிவத்தில் இருக்கிறத சேர்த்து. அப்போது நாங்கள் கொஞ்சம் லேட் ஆகிட்டோம். அப்போது நாங்கள் உள்ளே போகிறோம். உள்ளே போன உடனே பகவான் காலில் விழுந்து போனாங்க. நான் உடனே இப்படியே பார்த்தாங்க. இந்த பிச்சைக்காரன் இடத்துல இடம் இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க தெரியல, அப்படியே போய் அந்த மாலையெல்லாம் போட்டுக்கிற அந்த ஓரத்தில் அந்த வெராண்டால கடைசியில், அதாவது நம்ம சாமி முழு கூட பார்க்க முடியாது அந்த மாதிரி இடத்துல எங்கள் 2 பேர்த்தையும் உட்கார சொல்லிட்டாரு. அந்த இடத்துல கொஞ்சம் மணல்லாம் கிடக்கும், எலி விளையாடும், எல்லாம் செய்யும் அந்த இடத்துல. அந்த இடத்துல போய் உட்கார சொல்லிட்டாரு எங்களை. அங்கே உட்காந்துருந்தோம். தெய்வமா நாமம் சொல்லி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் நாமம் சொன்னோம். நாமம் சொல்லி முடித்ததுக்கு பிறகு சேஷாத்திரி சுவாமி படத்துலையும் ரமணாசிரமத்தில் இருந்த சில சம்பவங்களை பகவான்கிட்ட சொன்னாங்க. கணேசன் சொன்னாருன்னு சொன்னாங்க. அப்போ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு சாமி என்ன கேட்டு சொன்னார், தேவிகி, சேஷாத்திரி சுவாமி இஸ் எ வெரி கிரேட் செயின்ட். சேஷாத்திரி சுவாமி ஒரு பெரிய மகான். ரமண மகரிஷி இஸ் எ கிரேட் மகரிஷி. ரமண மகரிஷி பெரிய மகரிஷி. அவங்க சொல்றதுல எல்லாம் மீனிங் இருக்கும். பட் திஸ் எ மேட் பெக்கர், பைத்தியக்கார பிச்சைக்காரன். இந்த பிச்சைக்காரன் சொல்றதுல எந்த வார்த்தையிலையும் என்னமே அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சாரு. சிரிச்சுட்டு சரி அப்படி பேசிட்டு இருக்கும்போது அபூர்வமாங்கிறவங்க உள்ள வந்தாங்க. இப்போ அவங்க தான் சன்னிதி தெருல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மா வந்தாங்க. சாமிக்கு முன்னால் உட்காந்து சாமிகிட்ட விசிறியை வாங்கி வீச ஆரம்பிச்சாங்க. உடனே பகவான் சொன்னாங்க, தேவிக்கு இவங்க அபூர்வமா, இவங்க தினசரி கிரிவலம் போறாங்க அப்படின்னு ஆரம்பிச்சாரு. சரி, கதை இங்கதான் வருது, நமக்கு தான் வருது அப்படின்னு நினைச்சு நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தேன். அவர் சூரியனுக்கு கொஞ்சம் காது சரியா கேட்காது. அவர் என்ன சொன்ன, என்னப்பா சொல்றாரு இருங்க நான் எல்லாம் பிறகு சொல்றேன்னு சொல்லிட்டு அவரை கேட்க ஆரம்பிச்சேன். அப்போ அவன் கேட்டாரு, அபூர்வமா இன்னைக்கு கிரிவலம் போனீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அவங்க, ஆமா சாமி, நான் போன சாமி. யாரெல்லாம் போனீங்க? நானும் அந்த பாட்டியும் தான் போகணும் சாமி. அப்போ சாமி சொல்றாங்க, இந்த பாட்டியும் அபூர்வமாகவும் ரொம்ப வருஷமா கிரிவலம் போறாங்க. மழை பெஞ்சாலும் போவாங்க, வெயில் அடிச்சாலும் போவாங்க, எல்லாம் சுத்திட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வமாட்ட கேட்டாங்க, இன்னைக்கு எத்தனை மணிக்கு எங்கிருந்து கிளம்பி போனீங்க அப்படின்னு கேட்டாங்க. பகவான் நம்ம வீட்டில இருந்து தான் கிளம்பி போனேன். எத்தனை மணிக்கு போனீங்க? 4 மணிக்கு கிளம்பணும் சாமி. எத்தனை மணிக்கு வந்தீங்க? 8:45 மணிக்கு வந்தோம் சாமி. நாங்க போன டைம், நாங்க புறப்பட்ட இடம், நாங்க முடித்த டைம், ஆனா நாங்க பார்க்கல. அபூர்வமா நான் பார்க்கல, அபூர்வமா என்னைய பார்க்கல. ஆக இந்த மாதிரி ஒரு இதை பார்த்துட்டு, ஓ அப்படி போனீங்களா நீங்க? இந்த அம்மா வருஷம் பூரா மழை போறாங்க. இவங்க கிறிஸ்துவ அப்பா ஏத்துக்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா குனிஞ்சி என்னைய பார்த்தாரு. அப்பதான் எனக்கு மனசுல பட்டுச்சு, நாம கிரிவலம் பகவான்கிட்ட கேட்காட்டாலும் பகவான் நம்மளோடு இருந்து நம்மளுக்கு கிரிவலத்தை நடத்தி கொடுத்து நல்ல முறையில் முடிச்சு கொடுத்தாருங்கிற அனுபவத்தை நான் இந்த இடத்துல பகிர்ந்ததில் நம்ம இந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Ram, 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 Ram,
योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु आया।